வெனஸ்டே மார்னிங் பேபி ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் பேபிக்குமே ஒரு 2-3 ஐட்டம்ஸ் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலே சாப்பிட வச்சு அனுப்பிச்சிடுவேன். இது இல்லாமல் லஞ்சும் கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்லேயே வந்து சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது 2 ஐட்டம்ஸ் கொடுத்து விடுவேன். அதில் ஒன்று வந்து ஃப்ரூட் கம்பல்சரி இருக்கும். அது இல்லாமல் இடையில ஏதாச்சும் ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லைனா ஏதாச்சும் பயிறு, சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி ஏதாவது பாயில் பண்ணி கொடுத்து விட்டுருவேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் குக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனாலே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக குக் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கிறேன். ஸோ அன்றைக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு பாசி பயிறு வந்து சோக் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சோக் பண்ண வச்சுட்டேன். ஸோ பேபிக்கும் அது மிட் மார்னிங் ஸ்நாக்காக கொடுத்து விடலாம், நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் கொஞ்சம் வேர்க்கடலையும் பாயில் பண்ணிவிட்டு சப்பாத்தி சிம்பிளாக வந்து தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கிரேவியே சாப்பிட்டுட்டு சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தக்காளி தொக்கில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் பட் சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். இது கூடவே எக்கும் பாயில் பண்ணி மார்னிங்கே பேபிக்கு கொடுத்துட்றது. எனக்கு பேபிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போதே நானும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு அகைன் லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்.